வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாமே கைமீறிப் போவது போலத் தோன்றுகிறதா? திடீரென்று ஒரு தனிமை உங்களை சூழ்ந்து கொள்கிறதா? இதுவரை நீங்கள் நேசித்த விஷயங்கள் இப்போது உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதா? பல நேரங்களில் நாம் இது போன்ற மாற்றங்களைக் கண்டு பயப்படுகிறோம். ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் குவாண்டம் தத்துவத்தின்படி இது வீழ்ச்சி அல்ல, இது ஒரு மிகப்பெரிய குவாண்டம் பாய்ச்சலுக்கான தயாரிப்பு. நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை, மாறாக இந்த அறிகுறிகளை கொண்டாட வேண்டும். உங்களை ஒரு புதிய பரிமாணத்திற்கு இந்த பிரபஞ்சம் தயார் செய்து கொண்டிருக்கிறது என்பது அடையாளங்கள் இவைகள்தான். நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தவறு மாற்றத்தைக் கண்டு அஞ்சுவது. ஒரு பழைய கட்டிடம் இடிக்கப்படும் போது எழ முடியும். உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் உங்களை விட்டு விலகும் போது, சில வாய்ப்புகள் நழுவும் போதும் நீங்கள் சோர்ந்து போகிறீர்கள். ஆனால் உண்மையில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் குப்பைகளை இந்த பிரபஞ்சம் அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று ஏன் உங்களுக்கு புரிவதே இல்லை? நீங்கள் எப்போதெல்லாம் பழைய விஷயங்களை இறுக பிடித்துக் கொள்கிறீர்களோ அப்போதெல்லாம் புதிய ஆற்றல் உங்களுக்குள் நுழைவதை தடுக்கிறீர்கள். ஐயோ, எல்லாம் போய்கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் புலம்புவது உங்கள் அணுக்களின் அதிர்வை குறைக்கிறது. இந்த தருணங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது பயப்படுவது அல்ல, பிரபஞ்சத்தின் அந்த செயலுக்கு ஒத்துழைப்பதுதான். குவாண்டம் இயற்பியலில் 2 நிலைகள் உண்டு. ஒரு புதிய ஒழுங்குமுறை உருவாவதற்கு முன்னால் அங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் உருவாகும். அணுக்கள் தங்களின் பழைய பிணைப்புகளை உடைத்து கொண்டு புதிய பிணைப்புகளை உருவாக்கும் அந்த இடைவெளிதான் உங்களுக்கு குழப்பமாக தெரிகிறது. உங்கள் மனம் ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறது என்றால் உங்கள் குவாண்டம் அலைகள் அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிட்டன என்று அர்த்தம். இதை நீங்கள் கொண்டாட வேண்டும். ஏனெனில் ஒரு அணுவின் சக்தி எப்போது வெளிப்படும் தெரியுமா? அது உடையும் போதுதான். உங்கள் பழைய நம்பிக்கைகளும் பழைய வாழ்க்கை முறையும் உடையும் போதுதான் உங்களுக்குள் இருக்கும் அந்த உண்மையான பிரபஞ்ச அதிகாரம் வெளிப்படும். நீங்கள் ஒரு இருண்ட அறைக்குள் இருப்பது போல உணர்ந்தால் நீங்கள் புதைக்கப்படவில்லை, ஒரு விதையைப் போல விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, உங்களுக்கு திடீரென்று ஒரு தனிமை தேவைப்படும். கூட்டமாக இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது. இது எதை காட்டுகிறது தெரியுமா? உங்கள் ஆற்றல் இப்போது உங்களை நோக்கி திரும்புகிறது. வெளி உலகத்தின் இரைச்சலை விட உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் குவாண்டம் குரலை கேட்க பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறது. இது பயப்பட வேண்டிய விஷயம் அல்ல, உங்களை நீங்கள் செதுக்க வேண்டிய நேரம். இரண்டாவதாக, பழைய உறவுகள் மற்றும் பழக்கங்கள் உங்களை விட்டு பிரியும். சில பிரச்சனைகள் கூட வரலாம். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் கூட திடீரென்று உங்களை விட்டு விலகுவார்கள். இது ஏன் நடக்கிறது? உங்கள் குவாண்டம் அதிர்வு உயரும் போது பழைய தாழ்வான அதிர்வுகள் இருப்பவர்களால் உங்களுடன் பயணிக்க முடியாது. பிரபஞ்சம் உங்களுக்கான இடத்தை சுத்தம் செய்கிறது. புதிய உயர்ந்த மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறார்கள் என்பதற்கான அறிகுறிகள் தான் இவைகள். மூன்றாவது அறிகுறி, உங்களுக்குள் ஒரு பெரிய குழப்பம் வரும். நாம் எதை நோக்கி செல்கிறோம் என்ற கேள்வி உங்களை வாட்டும்போது, குவாண்டம் நிலையில் ஒரு துகள் எங்கே இருக்கிறது என்று சரியாக சொல்ல முடியாத அந்த சூப்பர் பொசிஷன் நிலைதான் இது. நீங்கள் எல்லா சாத்தியக்கூறுகளுக்கும் இப்போது தயாராக இருக்கிறீர்கள். இந்த குழப்பம்தான் ஒரு தெளிவான முடிவிற்கு உங்களை இட்டுச் செல்லும். நான்காவது அறிகுறி என்னவென்று பார்த்தால், நேரம் மிக வேகமாக ஓடுவது போல தோன்றும். ஒரு நாள் முடிவதே தெரியாது. உங்கள் அணுக்களின் வேகம் அதிகரிக்கும் போது உங்கள் கால அனுபவம் மாறும். நீங்கள் பிரபஞ்சத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க தொடங்கிவிட்டீர்கள் என்று அதுக்கு அர்த்தம். ஐந்தாவதாக,
உங்களுக்குள் ஒரு இனம் புரியாத அமைதி வந்து சேரும். சுற்றிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்குள் ஒரு அழகான ஆழமான நம்பிக்கை, எல்லாம் சரியாகிவிடும் என்ற சொல்லும். இதுதான் குவாண்டம் துணிச்சல், பிரபஞ்ச துணிச்சல். நீங்கள் பிரபஞ்சத்தோடு முழுமையாக இணைந்து விட்டீர்கள் என்பதற்கான உச்சக்கட்ட அறிகுறி இதுதான். நீங்கள் பயப்படும் போது உங்கள் ஆற்றலை சுருக்குகிறீர்கள். நீங்கள் கொண்டாடும் போது உங்கள் ஆற்றலை நீங்கள் விரிவுபடுத்துகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை சிதைவது போல தோன்றினால், நன்றி பிரபஞ்சமே, என்னை இன்னும் பிரம்மாண்டமாக உருவாக்கி கொண்டிருப்பதற்கு நன்றி என்று சொல்லுங்கள். இந்த ஒரு வாக்கியம் உங்கள் அணுக்களின் அதிர்வை ஒரு நொடியில் மாற்றும். ஒரு சிற்பம் செதுக்கப்படும் போதுதான் கற்கள் சிதறுவது போல, உங்கள் வெற்றியின் போது உங்கள் பழைய பிம்பங்கள் சிதறத்தான் செய்யும். அந்த வலியை பயமாக மாற்றாதீர்கள். அதை ஒரு பிரசவ வழியாக பாருங்கள். ஒரு புதிய நீங்கள் பிறக்கப் போகிறீர்கள். அந்த புதிய மனிதன் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையோடும் பிரபஞ்ச அதிகாரத்தோடும் இருப்பான் என்று நம்பிக்கை வையுங்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு மாற்றமும் தற்செயலானது அல்ல. இந்த அறிகுறிகள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஒரு சாதாரண மனிதனாக நீங்கள் இனி தொடரப் போவதில்லை. நீங்கள் ஒரு குவாண்டம் வெற்றியாளராக உருவெடுக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். பயத்தை தூக்கி எறியுங்கள். மாற்றத்தை நீங்கள் முத்தமிட்டு வரவேற்றுக் கொள்ளுங்கள். கொண்டாடுங்கள். உங்கள் பொற்காலம் தொடங்கிவிட்டது. விழிப்புணர்வுடன் இருங்கள். உங்கள் அணுக்கள் இப்போது பிரபஞ்சத்தின் தாளத்திற்கு ஆடத் தொடங்கிவிட்டன. நீங்கள் எதை நினைத்தாலும் அது நடக்கும். ஏனெனில் நீங்கள் இப்போது பிரபஞ்சத்தின் ஒரு அங்கமாகிவிட்டீர்கள். வெற்றி உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.